அது முடிஞ்சவங்களுக்கு காட்டுறேன். அது நல்லாயிருக்கும், பெரிய கொடிங்க. இதுதாங்க நான் சொன்ன மணி மண்டபம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நம்ம போகிற வழியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஸ்பெஷல்னால் என்ன இருக்குன்னா, இந்த 21 சமூக நீதி போராளி மணிமண்டபம் வந்து ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எதனால் கட்டப்பட்டாங்கன்னா 1987 வந்து நிதி ஒதுக்கத்தில் வந்து போராட்டத்தில் வந்து போலீஸ் நடத்தின துப்பாக்கி சூட்டில் வந்து 21 பேர் பலியாகிட்டாங்க. இப்போ அந்த 21 பேருக்காக நினைவிடமாக மணிமண்டபம் கட்டினது தான் இந்த 21 சமூக நீதி மணிமண்டபம்னு சொல்லி. அது வந்து ஸ்டாலின் வந்து அறிக்கை விட்டுருந்தார் விக்கிரபாண்டியில் கட்டுறேன்னு. அதே மாதிரி கட்டிட்டார் 4 கோடி பட்ஜெட்டில். போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். அந்த டோல்கேட்லேருந்து பார்த்துட்டுங்க, ஒரு இளநீ கடை கூட இல்லை. அங்கே கூட இருந்துச்சு இளநீ கடை. ஸோ அங்கே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சைடு தாண்டி வந்தேன். ஃபுல்லாக பப்பாயாங்கிற பெலாப்பெல்லாம் தான் ஃபுல்லாகவே இருக்குங்க. ஒரு 100 மீட்டருக்கு ஒருக்காவே ஃபுல்லாக அந்த கடை தான். ஏமாந்து போயிடுறேங்க. அதே ரெண்டும் ஒரே கலரில் இருக்குது, இளநீ அந்த பப்பாயா பெலாப்பழம். ஒரு வேளை இந்த ஊரில் அது ஃபேமஸாக இருக்கலாம், பெலாப்பழம் இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சமாச்சு. ஆனால் ஆமாங்க, இளநீனா தென்னை மரமே காணும். ஒன்று கூட என் கண்ணு கெட்டின தூரத்துக்கு தென்னை மரமே இல்லை. ஒரு வேளை இல்லாமல் கூட இருக்கலாம், தெரியல. அப்போ நம்மளுக்கு இளநீ கிடைக்காதான், பேக் ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும் போலங்க தண்ணி. ஸோ அதை கல்டருக்கு மூடப்பட்டு தாங்க நான் அங்கேயே இல்லாட்டி குடிச்சிருப்பேங்க. கொஞ்சம் டயர்டாயிரும், அதுக்கப்புறம் போகிறக்கு ரிஸ்க் ஆயிடும். அதனால தான் நான் வந்து காட்டவே மாட்டேங்கிறேன். இல்லை, ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் நடக்கலாம்னு தெரியல. பார்க்கலாங்க, நல்லா தான் இருக்குது, நல்லா கட்டியிருக்காங்க. ஓகேங்க, நீ நம்ம வந்து அடுத்தது டிவிகே ஃப்ளாக் தான் இவ்வளோ நேரம் நான் இதை தேடினேங்க, கிடைக்கவே இல்லை. இளநீ கடை தான். அதனால் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா வந்து பேக்கரிக்கே போயிடலாம். பேக்கரியில் போய் ஏதோ ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சு குடிச்சிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க. இனி பேக்கரி கிடைக்குமான்னு தான் தெரியாது. சரி, அந்த எல்லோ பூ பாருங்கள், ஒரு மாதிரி கண்ணை அட்ராக்ட் பண்ணுது. அந்த அங்கேருந்து வருது, நல்லா இருக்கு. ஸோ அதான் அடுத்த பேக்கரி தான் தேடணும். அடுத்த பேக்கரி கிடைக்குமா? வாய்ப்பு இல்லைன்னா அந்த தண்ணி தான் எடுத்து குடிக்கணும், வழி இல்லை. இப்போது இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னா 171 தாங்க இருக்குது கிலோமீட்டர்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 10:56 ஆச்சுங்க. 10:56 ஆச்சு. ஒரு நல்ல பேக்கரியாக பார்த்து நிப்பாட்டி ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு போவாங்க. பெட்ரோலும் லோவாகிடுச்சு. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகுதுங்க. இருந்தாலும் அது ஃபுல்லாக முடிய வரைக்கும் நான் அழிக்க மாட்டேன். கொஞ்சம் தூரம் போய் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்குவேன் டேங்க்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் அங்கே நம்ம சுற்றுவோம், அதனால் ஃபில் பண்ணிக்கிறது நல்லதாங்க. ரொம்ப ஃபில் பண்ண மாட்டேன் அவ்வளோவா, ஏன்னா வெயில் ஓவராக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் டேஞ்சராக முடியும். ஐயோ, ரூட் வேட்டு தானோ. கரெக்டாக தாங்க போகுது. இப்போ எனக்கு ரொம்ப பசி இருக்குதுங்க, வயிறு அப்படியே பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் அதாவது சாப்பிட்டு தான் ஆகணும்.
குட்டி தள்ளுவண்டி கடை போட்டிருக்கு. பட் சாப்பிடக்கு எனக்கு ஃபோன்லேயே இது ரெஸ்டாரண்ட்டா ஆல்மோஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். லஞ்ச் டைம் வந்துடும் நினைக்கிறேன். நம்ம பேக்கரி தேடுறதுலையும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இவர் என்னங்க வேலூர் சைடு போனாரு, இப்படி வராரு. தெரியலையே. நம்ம போய் பேசலாம். முன்னாடி போயிட்டுருக்காரு. சரி, ஓகே, பார்க்கலாம். சான்ஸ் கிடச்சா பேசலாங்க அவர்கிட்ட. நம்மளும் இப்போ தேடிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவர் 2-3 டைம் ரெஸ்ட் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்திருக்காரு. பருத்தி வீரன்ட்ட போகிறாரு. வேட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு. இந்த ஊரில் எல்லாம் அப்படி தாங்க இருப்பாங்க. இன்னும் சென்னையெல்லாம் போயிட்டா பாஷையே மாறி போயிருங்க. நம்ம பேசுகிற ஸ்லாங்கு, அவங்க பேசுகிற ஸ்லாங்கு எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். நம்ம பார்த்தா என்னடா இப்படி பேசுகிறாங்க, மரியாதை இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த ஊர் பாஷையாக தான் அவங்க பாசமாக பேசுகிறது. அது அப்படி தான் இருக்கும். அங்கேயே தங்குறவங்களுக்கு அது அடாப்ட் ஆகிரும். நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறது தானே வாழ்க்கை. ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போகுது வாழ்க்கையே. ஃபஸ்ட்டு பேசுகிறத விட்டுட்டு சாப்பிட்ணுங்க. பேசி எனக்கு இதாக வலிக்குது தொண்டை. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். முடியல, என்னால் ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல நம்ம தளபதியோட கொடி இருக்கும்ன்ட்டு, அதாங்க தேடினேன். பேக்கரியும் கிடைக்கல. பார்க்கலாம் இது முடிச்சிட்டதுக்கப்புறம் ஏதோ கிடைக்குமான்ட்டு. அதாங்க இந்த விக்கிரவாண்டி கொடி தான் எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால தான் சரி உங்களுக்கு காட்டலான்னு. இங்கே தாங்க ஃபஸ்ட்டு நம்ம தளபதி மாநாடு, ஃபஸ்ட்டு மாநாடு வச்சுருந்தார் இல்லைங்க. அது இங்கே தான் விக்கிரவாண்டி தான் வச்சுருந்தார். விழுப்புரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் விக்கிரவாண்டி. என்னங்க ஆனால் ஒரு கடை வந்து உருப்படியாக இல்லைங்க உண்மையை சொல்லப்போனால். ஒரு கடை இல்லை, ஃபுல்லாக காடு தான் இருக்குது. சின்ன கடையாக இருக்குது. அங்கே நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுன்னு தெரியல. அதனால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கிளம்புற மாதிரி இருந்தால் பிப்பராக ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. ஆனால் இங்கே எதிர்பார்க்க முடியாது. நான் தண்ணி தான் வச்சுருக்கேன் பிப்பராக, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஏதோ லெமன் ஜூஸோ மேல் போட்டு கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க. பள்ளிவாசல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்களே பாருங்க. ஒரு கடை தூக்கவே எதிர்ச்சுக்க. விடிஞ்சிடுச்சா? அந்த மாதிரி தாங்க இருக்கு. எங்கப்பா எப்படிங்க வராங்க? நல்ல வேலை பார்த்து, இல்லைன்னா மறுகையாக தான். அவங்க அசால்ட்டாக நடந்து போகிறாங்க. ஐயோ, நம்மளுக்கு தான் அள்ள விடுது. பாச்சேஃபாக தான் போனோம். என்ன விக்கிரவாண்டியில் டிஎம்கே கொடியெல்லாம் பறக்குது. ஆனால் நம்ம கொடி வந்து சரியான ஹைட்டாக இருக்குது. அது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு தாண்டிட்டோமோ
அதுவும் தெரியலை. அப்புறம் யார் மாநாடுக்கெலாம் வந்தீங்களோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். யார் எத்தனை பேர் வந்திருக்கீங்க பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே தான் நடந்துச்சு, விக்கிரவாண்டி தான். ஸோ அந்த நேரம் அந்த கொடி எங்கே இருக்குன்னாச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மிஸ் பண்ணியிருந்தா, இந்த இப்போ வரைக்கும் என் கண்ணுக்கு மாட்டலை. ஒரு மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் எங்கே இருக்குன்ட்டு. எஸ் இங்கே தாங்க. இதுக்குள்ளே தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே முன்னாடி வந்து இந்த விஜய் நம்ம டிவிகே கொடி வந்து வரைஞ்சிருந்தாங்க. கிரவுண்ட் ஆட்டம் தான் இருந்துச்சு, ஆனால் அங்கேயும் இல்லை. எனக்கு வந்து என்னென்னா 2 பசையும் எடுக்குது, அதையும் பார்க்கணும். மண்டை கோஷம் இருக்குது. வீசாலை பார்த்து பொங்கல் போகுது. படி ஓகேங்க, மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே இருக்குங்க. சாரி, நம்ம தலைவர் இங்கே இருக்குங்க. ஒரு வீடியோ எடுத்து போட்ட வேண்டியது நம்ம டிவிக்கு மியூசிக் போட்டு. கொடியை பார்த்தனையுமே ஒரு கூஸ்பம்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. ரொம்ப எப்படி சொல்கிறது, தனி வெற்றி வீரம் வந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. மாநாடு வந்தவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும் யோசிக்கிறேன். இப்போ நம்ம அந்த கொடியை பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ அந்த கொடியை பார்த்துட்டு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட பேசினார். ஸோ அந்த முன்னாடி V3யில் போயிட்டுருக்காருங்களா, அவர் தான். எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். நான் சென்னைன்னு சொன்னேன். ஓகே ப்ரோ, நானும் சென்னை தான் போகிறேன் அப்படின்னாரு. ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்டார். இல்லை வேணாம் ப்ரோ, கூட வரேன், நான் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்துட்டேன் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவரும் சென்னை தான் போகிறாங்களாம்மா. இந்த ஒரு லோக்கல் தானுங்களாம்மா, விக்கிரவாண்டி. சரி ஓகே போகலான்ட்டு நானும் கிளம்பியாச்சுங்க. நம்ம ரைடு கூட ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு, அது சென்னை வரைக்கும். ஓகேங்க, வருவார். லோக்கல் கை நம்ம கையில் குறைக்கிறோம் கொஞ்சம் பரவாயில்ல. ஃபுல்லாக நம்ம பைக்கை பார்த்துட்டு நல்லாயிருக்கு, செட்டு நல்லா இருக்குன்றாரு. போதுங்க, இந்த ஒரு ஆள்கிட்ட இதை கேட்டிருந்தாரு. இப்போ ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணோம். ஸ்டாப் பண்ணி எந்த ஊர் என்ன விசாரிச்சு நாலம்பது விசாரிச்சு சொன்னாங்க 2 பேரும். ஸோ பரவாயில்லைங்க, அவர் ஏதோ ஒர்க்கு தான் போகிறாராம்மா. அவங்க அக்கா வீட்டுக்கு எதுக்கோ சென்னைக்கு போகிறாராம்மா. அவர் வாரத்துக்கு ஒரு டைம் போவாராம்மா. எக்ஸ்பீரியன்ஸான கை தான். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஷேர் பண்ண சொன்னார். என் ஃபோன் தான் இப்படி ப்ராப்ளமாக இருக்குது சார். 2-3 கடை மிஸ் ஆகிடுச்சுங்க. இவர் முன்னாடி போயிட்டார், அதனால் தெரியும் ப்ரோ. இல்லை ப்ரோ, சாஃப்ட்வேர்ஸ்டான்னு கேட்டார். இன்னும் இல்லை. நம்மளை பெரிய ரைடர்னு போல நினச்சிட்டார் போல். இருந்தாலும் நம்ம அப்படியே காட்டிக்க வேண்டியதா, வடி சொன்ன மாதிரி நம்மளும் அதை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான்.
லோக்கல்னால கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஓட்டுவேன். ஸோ அவரு சென்னை தான். பரவாயில்ல வாங்க, 2-3 பேருக்கு கூட பழகி பார்த்தாங்க தெரியும். ஐயோ இதுக்கு மேலே ஜூஸ் கடை விட்டால் அவரு கூட அப்படியே போக வேண்டியதான். ஜூஸ் சாப்பிட்டு போவாங்க. பசிக்குது. ஓகேங்க, அப்படியே வந்துட்டோம். ஒரு பேக்கரியில் உட்காந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. வண்டி எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம ரீச் ஆகிடலாம். இன்னும் 1 ஹவர். இதோ சென்னை 120 கிலோமீட்டர். ஆனால் வந்து நம்ம சென்னைக்கே போக தேவையில்லை. சென்னையில் சில பேர் முன்னாடியே ஒரு 100 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட் லொக்கேஷனில். போயிடலாம், இன்னும் 1 ஹவரில் போயிடலாங்க. போயிட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எங்கேயாவது போவோம். ஜூஸ் பரவாயில்லைங்க. ஊர் விட்டுக்கு வந்து ஊர் குடித்தாலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் உள்ளூருக்குள்ளேயே தான் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்குது. பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. ஒருத்தர் கூட வந்தார். அவர் பேசினா முன்னாடி தான் போனார். ஆனால் இன்னும் ஆளுக்கான எங்கேயோ முன்னாடியே போயிட்டார் போல். பின்னாடி பொறுமையாக வந்துருக்குங்க. வெயில் ஆனால் கொளுத்தி எடுக்குது. செம்ம வெயிலுங்க. நீங்கள் அந்த விக்கிரபாண்டியில் பார்த்துருப்பீங்க, அந்த தலைவன் கோடி, தமிழன் கோடி. கொடி கொஞ்சம் பழசாயிடுச்சு போகிறாங்க, அங்கே கிழிஞ்சதாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம எங்கே போகலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம போகலாங்க. ஸோ சென்னையில் இன்னுமே நிறையா காலேஜ் இருக்குங்க. பெரிய பெரிய காலேஜு, நிறையா காலேஜ், ஸ்கூலு, பெரிய சிட்டியில். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் தான். ஊர்வாசி ஒரு எத்தனை பேக்கரிக்கு இதுக்கப்புறம் லைனாக பேக்கரியாக தாங்க இருக்குது. அதுவே கண்ணில் மாட்டல. எல்லாம் குடிச்சக்கப்புறம் தான் எல்லாமே வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இளநீர் வரும். இளநீரில் ஊர்லேயே இல்லாத மாதிரி இருந்துச்சு அந்த சைடெல்லாம். இனி வந்து இளநீ கண்ணுக்கு மாட்டோம்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு மாட்டினாலும் வயிறுக்கு பத்தாதுங்க. வயிறுக்கு உள்ளே போகாதுங்க. எல்லாம் பேக்கை மாட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாம் சென்னை சென்னை சென்னைன்ட்டு. நம்மளும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோமே. அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே சென்னையில். நம்ம என்ன பிளான்னா வண்டலூர் போகலான்னு இருக்கோம். வண்டலூர் போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. இப்போ தான் இந்த வெயிலுக்கு உள்ளேயே தர்பூசணி, அப்புறம் அந்த வாட்டர் ஷவர்னு சொல்லிட்டு மலை சாரல், அதெல்லாம் கொஞ்சம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த வெயிலுக்காக. பார்க்கலாங்க. போய் ஆல்மோஸ்ட் நம்ம செங்கல்பட்டுக்கிட்ட வந்தாச்சு. இது பாருங்களேன், இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஏதோ அந்த பாலைவனம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது சென்னை மாதிரியே தெரியல எனக்கு. செம்மையாக இருக்குது. இதுக்கு மேலே தான் என்ட்ரன்ஸ் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் போர்டு எதுவும் பார்க்கலையே நான். அன்போடு வைக்கிறது சென்னை அன்பு வேலை இருக்குமோ இருக்காது இல்லை. இருக்கு, மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயுமே இருக்கும். ஓஹோ, எல்லா கொடியும் இங்கே இருக்கும். சென்னை ரீச் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ மாநாடு நடந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நடந்து முடிஞ்சிருக்கு மாநாடு. ஆனால் இங்கேயும் ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. சின்ன தருக்காங்க, என்ன தருக்கான்னு தெரியல.
தண்ணி தாக அடிக்குதுங்க. அங்கே ஜூஸ் குடிச்சதோட கொஞ்சம் தண்ணி தாக அடிக்குது. எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 83 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 12:57 12:57 ஆச்சுங்க. நான் எவ்வளோ நேரத்தில் போகலான்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் போகலாங்க. நான் இப்போ ஒரு 30-50 கிலோமீட்டர்ஸ் நல்லா அழுத்திட்டு வந்தனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேங்க. இல்லைன்னா இன்னுமே லேட் ஆகிருக்குங்க. அவர் எங்கேயும் காணோம். அவர் எங்கே மிஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேங்க. நம்ம ரைடர் தெரியல, முன்னாடியே போயிருப்பார் நினச்சிட்டு நானும் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தேன், காணாங்க. நானும் கொஞ்ச நேரம் அவருக்காக வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஒரு பெரிய ஃபோனு ரிப்பேர் ஆகி போச்சுங்க. ஸோ அதனால் ஃபோனும் கொஞ்சம் போகாது. சரி, அதனால் நம்மளும் முன்னாடி போகலாம், அவர் சென்னை தானே வராது, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஆனால் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குங்களாம்மா சென்னையில். ஆனால் இப்போது மழையான்னு தெரியல. ஆனால் மார்னிங் டைம் மழையாக தான் இருக்காமாங்க. ஒரு இந்த ஒன் வீக்காக. இந்த ஊருக்காரங்க கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் வண்டி நின்று வராங்க அங்கே பொறுமையாக. ஆனால் நம்ம எங்கள் ஊரெலாம் ரொம்ப மோசங்க. வண்டி போயிட்டு இருந்தாலும் பின்னாடியே வந்து சாத்துவானுங்க. எங்கேயாச்சும் வண்டி வருதுன்னு சொல்லி நிற்கிறானுங்க, அங்கே வண்டி போகுதுன்னு சொல்லி பின்னாடியே கொண்டு போய் சாத்துவாங்க. நிறைய நடந்திருக்குங்க. அதனால தான் சொல்கிறது, நீங்கள் மெதுவாக போனாலும் பின்னாடி வரவன் மெதுவாக வருவானு தெரியாது. அதனால் பார்த்து சேஃபாகவே போயிட்டு வந்துக்கோங்க எங்கே போனாலும். ஹெல்மெட் மஸ்ட்டுங்க. ஹெல்மெட் இல்லாமல் வெளியே போயிடாதீங்க. ஆனால் பெரிய பெரிய பில்டிங்கில் அது என்ன பில்டிங்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நல்லா சூப்பராக கட்டி வச்சுருக்கானுங்க. அது ஒரு நேம் போட்டால் கூட பரவாயில்ல, அதான் நேமு என்னன்னு தெரிய மாட்டேங்குது, அது என்ன பில்டிங்னு தெரிய மாட்டேங்குது. இது நம்ம ஈரோடு ரோடுமே இருக்குங்க பார்க்க, 2 ட்ராக். அதனால சொல்கிறேன். ஒரு நிழல்ல நின்று தண்ணி குடிக்கணுங்க. நம்ம செங்கல்பட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இப்போதான் இந்த பாலம்லாம் பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் சென்னைமே ஃபீல் ஆகுது. டீ ஜூஸ் ஸ்நாக்ஸ் இந்த கடை ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கிடைக்காம போயிடுச்சு. என்னங்க எங்கே பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க தவிர முடிக்கிற பாடு கிடையாது. சென்னையிலே முடியல, திருப்பூரில் இனிமேல் தான் ஆரம்பிப்பானுங்க. இங்கே வெயில் கம்மியாகிடுச்சுங்க சென்னை வந்தோன்னே. இந்த 4-வே ரோடை பார்த்தோன்னே கொஞ்சம் நல்லா இருக்குது. 4-வே 1 2 3 4-வே ரோடு தாங்க. 4-வே ரோடு வந்து இவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். ஐயோ, இதுதான் சென்னையா? எங்கப்பா எவ்வளோ பெரிய சாலை இருந்தாலும் டிராஃபிக் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மேப் பார்க்குற ஃபோனில் வேறு சார்ஜ் முடிய போகுதுங்க. 10% தான் இருக்குது. நான் சாக போகிறேன்னு சொல்லிடுச்சு. என்ன எனக்கு இதை இப்போதைக்கு வந்து என்னால் காப்பாற்ற முடியாது. அதனால் ஐஃபோன் எடுத்து வச்சிட வேண்டியதாங்க.
வேறு வழி இல்லைங்க. ஐஃபோன் எடுத்து வச்சா தான் மேப் பார்த்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னா சென்னைக்கே 50 கிலோமீட்டருங்க. ஒரு நம்மளுக்கு 30 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான் சம்திங். ஏன்னா நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் தான் அது மேப் காட்டும். நம்ம வந்து சென்ட்ரல் போக மாட்டோம். அதுக்கு முன்னாடியே ஐடி கம்பெனி ஏதாவது இருக்காமா, அது வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நாங்கள். ஓகே, பார்த்துக்கலாம். இண்டிகேட் போட்டால் போல் அந்த சைடு ஒட்டி போனால் கொஞ்சம் டேஞ்சர். சென்னையில் கூட பரவாயில்லைங்க, நல்லா தான் ஓட்டுறாங்க. ஐயோ, சிக்னலா? சென்னையில் இதாங்க ஃபஸ்ட்டு சிக்னல். எனக்கு ஃபஸ்ட்டு சிக்னலில் வந்து நிற்கிறேன். ஆம்புலன்ஸ் வருது, வாங்கிங்களா? நினைக்கிறேன். போவாங்கய்யா இந்த ஆம்புலன்ஸ்காரனுங்க அப்படி தாங்க, முன்னாடியே போக மாட்டாங்க, பின்னாடியே வந்து வழியே தெரியாமல் போக வேண்டியதான். நான் மேப்பே பார்க்கலைங்க, அதை பச்சை கலர் போட பார்த்து தான் நான் போயிட்டே இருக்கேன். அப்போ இருந்து பேசாமல் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து ஆன் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் சந்தாக போகும், இதுக்கு மேலே தான் தேவை. சரி, பார்க்கலாம் வாங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு போக வேண்டியதான். 44 கிலோமீட்டர் காட்டுது. இன்னும் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைமு இருங்க, பார்க்க முடியல. ஆட, இந்த சென்னை வரக்குள்ளே எத்தனை கொடியை பார்த்துட்டேங்க. இந்த டிஎம்கே கொடி, இந்த கட்சிக்காரன் ஐயோ, இது கூட பரவாயில்லைங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்து நம்ம தலைவன் கொடி இருக்குது. டிவிகே கேமராவும் ஆஃப் ஆக போகுதுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூ பண்ணுற வீடியோ, முடியலைன்னா இடையிலே ஆஃப் பண்ணாலும் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் வாங்க. இப்போ நடக்கிறத பார்ப்போம். சிக்னல் ஓப்பனில் தானே இருக்குது, ஏன் போக மாட்டேங்கிறாங்க? இப்போ தான் மூவ் ஆகுதா? இன்னும் வந்து நான் ஒரு லக்ஸுரியான கார் கூட பார்க்கலைங்க. சென்னை வந்திருக்கேன், இன்னும் சூப்பர் பைக் எதுவும் பார்க்கல, லக்ஸுரியான கார் எதுவும் பார்க்கல. அப்போ வந்து இந்த இனோவா தான் கண்ணில் மாட்டிக்கிட்டே இருக்குது. இந்த இனோவான்ட்டு இல்லை, நிறைய இனோவா. ஓஹோ, இதான் ரயில்வே ஸ்டேஷன் போலங்க. போயா? ஃபார்ட்டி 47 கிலோமீட்டர் காட்டுது. சிக்னல் போட்டாங்க. ஆம்புலன்ஸ் வச்சு எல்லாம் போயிடலாங்க.